வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி பெலாக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெலாக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 kg பெலாக்காய் நான் மார்க்கெட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. அவங்க பெரிய துண்டுகளாக போட்டு விற்பாங்க. நம்ம நமக்கு தகுந்த மாதிரி சின்ன துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன். 3 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்கணும். பெலாக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு 4 பெரிய தக்காளி நறுக்கியது, தேங்காய் 1/2 மூடி துருவின தேங்காய், 2 பெரிய வெங்காயம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிடணும், தனியாத்தலை கொஞ்சம், 4 டீஸ்பூனு சமையல் எண்ணெய். பெலாக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா 1 டீஸ்பூனு சோம்பில் தான் இன்றைக்கி நம்ம தாளிப்பி போட போகிறோம். பெலாக்காய் குழம்புக்கு 1 டீஸ்பூனு ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய் கீரிய மிளகாய், 1 டீஸ்பூனு மிளகாய் தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூனு தனியாத்தூள். நீங்கள் கறிப்புல் வேணால் போட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் சூடாயிரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெலாக்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. நம்ம இந்த பெலாக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். அதேமாரியே போட்டு இதெல்லாம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் பொரித்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் மாறிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. ப்ரௌனாக ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். ஸ்டீம் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே அதையும் போட்டுக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, 2 வாட்டி போட்டு எடுத்துக்கிடலாம். தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு போடுங்க. பொரித்து எடுத்துக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 வாட்டி பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. சோம்பு போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிறதுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஆகணும். ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். இது பூரா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடலாம். நல்லா வதங்க வரைக்கும் 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இது கொஞ்சம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில கிளறி விடலாம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் இந்த மாதிரி நான் இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பெலாக்காயை இதை சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் வேகமாக வச்சுக்கிடலாம். 1 டம்ளரு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளரு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிளேட் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. 4 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் அதுமாரி உப்பு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இன்னொரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் இருக்குதுங்க. பெலாக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் பிளேட் திறந்து பார்ப்போம். வாவ், நல்லா செம வாசனையாக இருக்குங்க பெலாக்காய் குழம்பு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம்,
நம்ம பரோட்டா கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதேமாரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.